தங்கச்சி நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா, கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத. நாம் தமிழர் கட்சியில் இருந்து கடந்த சில மாதங்களாக முக்கிய பொறுப்புகளில் வகிப்பவர்களும் மாவட்ட செயலாளர்களும் தொடர்ந்து விலகி வருகின்றனர். சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அவ்வப்போது சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வைரலாகி வரும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மணப்பாடு பகுதியில் நடைபெறவுள்ள ஒரு நிகழ்ச்சிக்காக அச்சிடப்பட்டுள்ள அழைப்பிதழில் காளியம்மாள் பெயரும் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அதில் நாதக மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் என்று இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் காளியம்மாள் என அச்சிடப்பட்டுள்ளது தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. மணப்பாட்டில் உள்ள முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கிரேன் சிட்டா தனது மகளின் முதல் திருவிருந்து நிகழ்ச்சிக்காக அச்சிடப்பட்ட அழைப்பிதழாகும். அந்த அழைப்புகளில் ஒருபுறம் நிகழ்ச்சிக்கான உறவினர்கள் பெயர் இடம்பெற்றுள்ளது. அதேபோல் மற்றொரு புறம் அரசியல் பிரமுகர்கள், அதேபோல் கோவில் பங்கு தந்தைகளின் பெயர்களும் இடம்பெற்றுள்ளது. மற்ற அரசியல் கட்சி நிர்வாகிகளின் பெயர்களுக்கு கீழ் அவர்களது பொறுப்புகள் அச்சிடப்பட்டிருந்த நிலையில் காளியம்மாள் பெயரின் பின் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என அச்சிடப்பட்டுள்ளது. இது தற்போது வைரலாகி வரும் நிலையில் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக தகவல் மீண்டும் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து அழைப்பிதழை அச்சிட்ட வீட்டின் உரிமையாளரிடம் போனில் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் அவ்வளவு பெரிய அளவில் ஈடுபாடு கிடையாது என்பதால் காளியம்மாள் பெயருக்கு கீழ் சமூக செயற்பாட்டாளர் என்று அச்சிட்டுள்ளோம் என்று அவர் கூறினார்.